இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நீட் தேர்வு வருவதற்கு முன் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மருத்துவ இடங்களை சிபாரிசு செய்து பலருக்கு வாங்கி கொடுத்ததாக மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் பேசியதற்கு பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். தயாநிதி மாறன் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில் 2017 மருத்துவத்திற்காக நீட் நுழைவுத் தேர்வு கொண்டு வரப்பட்டது. அந்த வருடம் என்னுடைய மகள் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தார். நான் என்னுடைய மகளுக்கு மருத்துவ சீட் வாங்கி தருவதாக முன்னர் உறுதியளித்து இருந்தேன். நீட் வருவதற்கு முன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி, முதல்வர் ஸ்டாலின் முதலானோர் பலருக்கு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சிபாரிசின் பேரில் மருத்துவ இடங்களை பெற்றுக் கொடுத்துள்ளனர். நானும் பலருக்கு சிபாரிசு செய்து வாங்கி கொடுத்துள்ளேன். ஆனால் 2017 நீட் தேர்வு வந்த பிறகு என்னுடைய சொந்த மகளுக்கு கூட மருத்துவ இடங்களை வாங்கி தர முடியவில்லை என பேசியிருந்தார். தயாநிதி மாறனின் இந்த பேச்சுக்கு தமிழக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் நீட் தேர்வு வந்ததால் தன்னுடைய மகளுக்கு மருத்துவ இடம் கிடைக்கவில்லை என்றும் சிபாரிசு செய்து மருத்துவ இடத்தை பெற முயன்றதாகவும் தயாநிதி மாறன் பேசியிருக்கிறார். நீட் தேர்வின் நோக்கமே சிபாரிசு என்ற வார்த்தையை ஒழிக்க வேண்டும். கடின உழைப்பில் முன்னேறும் மாணவர்களுக்கு மருத்துவ இடம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். இதனால்தான் இவர்கள் நீட் தேர்வு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி அதில் குளிர் காய்கிறார்கள். சிபாரிசு செய்ததை கூட பெருமையாக பேசும் தைரியம் தயாநிதி மாறனுக்கு மட்டுமே உண்டு என வினோஜ் பி செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தின் குண்டடம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கோவை பச்சாபாளையம் பகுதியை சேர்ந்த மருதாச்சலம் என்பவர் இந்த வெள்ளி பொருட்களை கொண்டு வந்தது தெரியவந்தது. இதை கண்ட பறக்கும் படை அலுவலர்கள் 13 கிலோ வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்த வெள்ளி பொருட்களை கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்து தாராபுரம் கருவூலத்தில் சமர்ப்பித்தனர். இவை வாக்காளர்களுக்கு கொடுக்கும் நோக்கில் எடுத்து செல்லப்பட்டனவா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்கா தலைமையிலான நாட்டோ படைகளும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் மோதினால் 3ஆம் உலகப் போர் சூழும். ஆனால் அத்தகைய சூழலை இங்கு யாரும் விரும்பவில்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடத்தப்படுகிறது. ரஷ்யாவின் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இத்தேர்தலில் தற்போதைய அதிபர் புதின் சுயேட்சையாக போட்டியிடும் சூழலில் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய சுதந்திர ஜனநாயக கட்சி, புதிய மக்கள் கட்சி ஆகியவை களம் கண்டன. முதன்முறையாக ரஷ்யா வரலாற்றில் 3 நாட்கள் வாக்குப்பதிவு நடந்தது. இந்நிலையில் அதிபர் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ரஷ்ய வரலாற்றில் ஸ்டாலினுக்கு பிறகு தொடர்ச்சியாக 3வது முறையாக அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று விளாடிமிர் புதின் சாதனை படைத்துள்ளார். 200 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஒரு சாதனையை புதின் செய்துள்ளார். தேர்தலில் மெகா வெற்றியை பெற்றிருக்கும் புதின் ஆற்றிய முதல் உரையில் அமெரிக்கா தலைமையிலான நாட்டோ படைகளும் ரஷ்யாவும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது இந்த உலகம் 3ஆம் உலகப் போரை எதிர்கொள்வதற்கு வெகு அருகில் நிற்கிறது என்று அர்த்தம். அத்தகைய சூழலை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த நவீன உலகத்தில் எதுவும் சாத்தியமே. ஆனால் உக்ரைன் நாட்டோ படைகள் உள்ளன. அவற்றில் ஏற்கனவே ஆங்கிலம் பேசும் வீரர்களும் பிரெஞ்சு பேசும் வீரர்களும் உள்ளனர். அவர்கள் அங்கே கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கின்றனர். சம்பந்தப்பட்ட நாடுகள் தங்கள் வீரர்களை திரும்ப பெற்றுக் கொள்வது நலம் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் மும்பையில் ராகுல் காந்தியின் பாரத இணைப்பு நியாய யாத்திரையின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் இண்டி கூட்டணியை சேர்ந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின், ராஷ்டிரிய ஜனதா தள முன்னணி தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசினார்.
அவர் பேசுகையில், இந்து மதத்தில் சக்தி என்ற வார்த்தை இருக்கிறது. ஒரு சக்திக்கு எதிராக நாம் போராடுகிறோம். அது என்ன சக்தி என்பதுதான் கேள்வி. இந்த நாட்டு ராஜாவின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியால் வெற்றி பெற முடியாது. நாட்டின் ஒவ்வொரு நிறுவனத்தின் ஆன்மா அமலாக்கத்துறை, சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையிலும் இருக்கிறது. மகாராஷ்டிராவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி என் அம்மா சோனியா காந்தியிடம் கதறி எழுதார். சோனியாஜி, இந்த சக்தியை எதிர்த்து போராட எனக்கு தெம்பு இல்லை என்பதில் நான் வெட்கப்படுகிறேன். நான் சிறைக்கு செல்ல விரும்பவில்லை என்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் என ராகுல் காந்தி பேசினார். மக்களவை தேர்தலையொட்டி மேற்கு வங்க மாநில டிஜிபியை மாற்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடந்த 16ஆம் தேதி அறிவித்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி மாநில அரசுகள் தேர்தல் நேரத்தில் அதிகாரிகள் பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் தேர்தலை நியாயமாக நடத்துவதற்காக தேர்தல் ஆணையம் யாரை வேண்டுமானால் மாற்றலாம், நீக்கலாம். இதற்கான உத்தரவை தலைமை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும். அந்த வகையில் குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய 6 மாநிலங்களை சேர்ந்த உள்துறை செயலர்களை மாற்றும்படி சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேற்கு வங்க மாநில டிஜிபியை மாற்றவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல மிசோரம், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கூடுதல் நிர்வாகத்துறை செயலர்களையும் மாற்றும்படி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2024 மார்ச் மாத நிலவரப்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 38.9 லட்சம் இந்தியர்கள் வாழ்கின்றனர். இது நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 37.96% இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்திய தொழில் வல்லுநர்கள் இப்பகுதியில் எவ்வளவு பரவலாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றனர் என்பதை காட்டுகிறது. குடியுரிமை விசாக்கள் மற்றும் பணி அனுமதிகளை பெறுவதற்கான செயல்முறையை சீராக்குவதற்கும் மற்றும் துரிதப்படுத்துவதற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒர்க் பண்டல் என்ற புதிய தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஒர்க் பண்டல் தளம் குடியுரிமை விசாக்கள் மற்றும் பணி அனுமதிகளை கொடுக்க எடுக்கும் நேரத்தை பெருமளவில் குறைக்கிறது. புதிய முறையில் முந்தைய 30 நாட்களுக்கு மாறாக 5 வேலை நாட்களில் அனைத்து பணிகளையும் முடிக்க முற்படுகின்றன. முந்தைய 16 ஆவணங்களுக்கு பதிலாக இப்போது 5 ஆவணங்கள் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றன. நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்கள் சென்ற காலங்களில் விசா மையங்களுக்கு 7 முறை செல்வது தவிர்க்கப்பட்டு 2 முறை சென்றாலே குடியுரிமை விசாக்கள் மற்றும் பணி அனுமதிகளை பெற முடியும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் பத்திரங்களுக்கான பிரத்யேக எண்களை வெளியிடாததற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. அனைத்து தரவுகளையும் முதலிலேயே வெளியிட வேண்டும் என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் எஸ்பிஐ பிரத்யேக எண்களை வழங்காததற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையத்திடம் நன்கொடை வாங்கியோர் மற்றும் வழங்கியோர் குறித்த அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிக்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. ஆனால் எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரங்களின் பிரத்யேக எண்களை சமர்ப்பிக்கவில்லை. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிரத்யேக எண்களை வழங்குமாறு எஸ்பிஐக்கு சென்ற முறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. எஸ்பிஐ பிரத்யேக எண்களை ஏன் வெளியிடவில்லை? எஸ்பிஐ வங்கியின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவிற்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? முதல் உத்தரவிலேயே அனைத்து தரவுகளையும் வெளியிட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். எஸ்பிஐ தரப்பில் நீதிமன்றத்துடன் நாங்கள் விளையாடவில்லை. நீதிமன்றத்தின் உத்தரவை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று விவரிக்க விரும்புகிறோம். அந்த புரிதலின்படியே தரவுகள் வெளியிடப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. தலைமை நீதிபதி எஸ்பிஐயில் சேமிக்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களை வாங்குவது மற்றும் பணமாக்குவது என்பது எந்த வடிவத்தில் இருக்கிறது? நீங்கள் 2 சிலோ என கூறுகிறீர்கள். ஆனால் உங்கள் விண்ணப்பங்கள், பத்திரங்களின் சீரியல் எண்கள்,
பத்திரங்கள் வாங்குதல் மற்றும் பணமாக்குதல் என 3 சிலோஸ் என்று கூறுகின்றன என கேள்வி எழுப்பினர். SBI தரப்பில் UV ஒளியின் கீழ் மட்டுமே சீரியல் எண்ணை படிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. SBI வாதத்தை கேட்ட நீதிபதிகள், இது போலியான பத்திரம் அல்ல என எவ்வாறு உறுதிப்படுத்துவது? அதை மீட்டெடுக்கும் போது அது போலியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஆல்பனுமெரிக் எண்ணை சரிபார்க்க வேண்டும். தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் மார்ச் 21க்குள் தேர்தல் பத்திர பிரத்யேக எண்களின் முழு விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டனர். அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த நீதிபதி N. சதீஷ்குமார் இந்த வழக்கில் பதிலளிக்க OPS தாமதப்படுத்துவதை சுட்டிக்காட்டி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இடைக்கால தடை முடிந்த நிலையில் தடையை நீட்டிக்க வேண்டாம் எனவும், வழக்கில் தீர்ப்பளிக்கும் வரை கட்சியின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த மாட்டேன் எனவும் OPS தரப்பில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி வழக்கில் இரு தரப்பின் இறுதி வாதங்களை மார்ச் 12ஆம் தேதி கேட்டறிந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அதிமுகவின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து உத்தரவிட்டார். அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. ஆட்சியை கைப்பற்ற ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஜனநாயக கட்சி வேட்பாளராக மீண்டும் ஜோ பைடன் களமிறங்க உள்ள நிலையில் குடியரசுக் கட்சி தரப்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒஹைகோ மாகாணத்தில் நடந்த பேரணியில் பேசிய முன்னாள் அதிபர் டிரம்ப், நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அமெரிக்காவில் இரத்த களறி ஏற்படும் என எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிபர் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நாட்டில் மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் சந்திக்க நேரிடுமா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்றார். பேரணியின் போது சீனாவை கடுமையாக விமர்சித்த டிரம்ப், மெக்சிகோவில் கார் தயாரிப்பு தொழிற்சாலைகளை உருவாக்கி அமெரிக்காவில் கார்களை விற்பனை செய்ய சீனா திட்டமிட்டு உள்ளதாக கூறினார். மேலும் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவில் கார் விற்பனையை சீனா செய்ய முடியாத நிலையை உருவாக்குவேன் என கூறினார். அதிபர் பைடனின் ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் சீரழிவை சந்தித்து உள்ளதாகவும், சமூக பாதுகாப்பு என்பதை மக்கள் பெறவே முடியாத நிலை இருப்பதாகவும், ஒழுங்கற்ற மருத்துவ வசதிகள் காரணமாக நாட்டில் மூத்த குடிமக்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் விளாசினார். புதுக்கோட்டை நகராட்சியுடன் திருமலைராய சமுத்திரம் ஊராட்சியை மாநகராட்சியாக இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை நகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைத்து புதுக்கோட்டையை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிட்டது. இதற்கு நகராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தனர். இருப்பினும் பல ஊராட்சிகள் மாநகராட்சியோடு இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமலைராய சமுத்திரம், திருக்கட்டளை, தேகாட்டூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மாநகராட்சியோடு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும் நிலை ஏற்படும். வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகள் உயர்த்தப்படும். இது பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இந்த ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் திருமலை ராயசமுத்திரம் ஊராட்சி பகுதி மக்கள் மேட்டுப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 300 பேர் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.